ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லையே ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஜெயிட் கார்கில் விசிஸ் நம்மளோட டிஃபனி ஸ்ட்ராட்டனுக்கான உமன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கான மேட்ச் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ குறிப்பாக அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கான ஃபியூடு பார்த்தீங்கன்னா தரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குறிப்பாக இதில் ஒரு ஸ்மாலான ஒரு ட்விஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில். அதாவது இப்போ ஜெயிட் கார்கில் அவங்களோட ஹீல் டர்ன் வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து அந்த டைட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா அது அவங்க ஏதோ ஒரு ஹீல் டர்ன் பண்ணி அந்த டைட்டில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது 100% வந்து நான் ஜெயிட் கார்கில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு 3 மேட்ச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க இது இப்படி தான் நடக்கிறது மாதிரி இருக்குது. கொஞ்சம் ட்விஸ்ட்டாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட். அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி என் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது மேக்ஸிமம் CM பங்கு வந்து அந்த டைட்டில் ஜெயிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேபி அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை கோடி ஹீல் டர்ன் பண்ணால் அவர் பண்ணுற மாதிரி ஏதோ இருக்குது WWE அவர் ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவர் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அவர் டைட்டில் தோற்றுருவார். அவர் நம்ம ட்ரூ மைக்கின்டர் வந்து நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவார். ஸோ இதுக்கான காரணங்களெல்லாம் நம்ம அப்டேட் வீடியோவில் போட்டிருந்தோம். அதனால் இதில் வந்து பெருசாக விரிக்கண்டா. ஸோ அதேமாரி உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஜெயிட் கார்கில் அவங்க வந்து அந்த டைட்டிலுக்காக ரொம்ப இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் WWE அவங்க வேற லெவல் ஹை பிளேயாக வந்திருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஸோ அதனால அவங்க வந்து ஹீல் டர்ன் பண்ணி இந்த டைட்டில் ஜெயிக்கிறது மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததாக பெக்கி லஞ்சோட ரீசன்ட் பிக்னு தெரிய வந்திருக்கு. அதாவது அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஃபேமஸான ராக் பேண்டா ஏதோ ஒரு மியூசிக்கல் டீம் பார்க்குறவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அடுத்ததா நம்ம சின்ஸ்கேக் நாகமுராவை பற்றி நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இப்போ சின்ஸ்கேக் நாகமுரா வந்து WWE பெருசாக கண்டுட மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு சில வாரங்களாக அவரை பற்றி பேசக்கூடிய நிலைமையில இருக்குது. அதாவது சின்ஸ்கேக் நாகமுரா வந்து WWE வந்து ஒரு புது டீமை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாராம். ஸோ இது ஒரு ரூமர் செய்தி தான், அதனால் யாரும் சீரியஸாக எடுக்கணும். ஸோ அவர் வந்து ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாராம். அவரோட டேக் டீம் பார்ட்னர் யாருன்னா ரே ஃபினிக்ஸ். ஸோ ரே ஃபினிக்ஸ் அண்ட் சின்ஸ்கேக் நாகமுரா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் பார்த்தீங்கன்னா செயல்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ WWE லைவ் வந்து நிறைய நடத்துறாங்களா, அதாவது நம்ம டிவியில் ஃபோன்லலாம் பார்க்க முடியாது. அது அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகளுக்கு ஜப்பான்லலாம் ரீசெண்ட் டைமில் ஷோலாம் WWE நடத்திருந்தாங்க. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஸ்கேக் நாகமுராவும் ரே ஃபினிக்ஸும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா டேக் டீம் மேட்ச் எல்லாம் விளையாடி இருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்க 2 பேர்த்தோட டீம் வந்து நல்லா இருக்கு. ஸோ அதனால WWE வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த அப்டேட் யாரை பற்றினா நம்ம கிறிஸ் ஜெரிக்கோவை பற்றி தான். ஸோ இப்போ கிறிஸ் ஜெரிக்கோ வந்து அவர் வந்து இப்போ நான் ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருக்கார். ஸோ எந்த கம்பெனிக்கும் இது இல்லாமல் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ கிறிஸ் ஜெரிக்கோக்கு வர வயசாகிடுச்சா. ஸோ அவர் கடைசியாக வந்து ஒரு லாஸ்ட் ரன், ஸோ எப்படி ஜான்சனா AJ ஸ்டைல்ஸ் மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் வந்தோன்னா ஒரு ரன் கொடுக்குறாங்களோ, ஸோ அதேமாதிரி அவரும் அவரோட ஃபைனல் ரன்னை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. ஸோ இதனால் வந்து இப்போ ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றில் எல்லா ப்ரோ ரெஸ்லிங் கம்பெனிஸும் வந்து அடித்து பிடிச்சி பறந்து இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே $multi-million வந்து உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து உங்களுடைய லாஸ்ட் ரன் அண்ட் ஃபைனல் ரன்னை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்களாம். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். நம்ம WWE வந்து அவருக்கு வந்து $1 மில்லியன் ஆஃபர் வந்து $multi-million ஆஃபர் வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி எல்லா கம்பெனிஸும் அவரோட ஃபைனல் ரன்னுக்காக ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணிருக்கிறாங்களாம். ஸோ எந்த அளவுக்கு ப்ரோ ரெஸ்லிங் வரலாற்றுலாம் நம்ம கிறிஸ் ஜெரிக்கோக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சுன்னா, ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இப்படி அவரோட கடைசி ரன்னுக்காக ஸோ அது எங்கள் கம்பெனியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி $multi-million வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஸோ அவரோட கெத்தாக பார்த்தீங்களா. ஸோ பார்ப்போம், இனி கிறிஸ் ஜெரிக்கோ கையில் தான் இருக்குது. ஸோ அவர் எந்த கம்பெனியோட ஆஃபரை ஸோ அவர் ஏற்றுக்கிட்டு ஸோ ஓகேப்பா நான் உங்கள் கம்பெனிலே வந்து
என்னோட கடைசி ரன்னாக பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வராரோ, ஸோ அதுதான் அவரோட கடைசி ரன்னாக அந்த கம்பெனியில் இருக்க போகுது. ஸோ அதுக்கும் மேலே வந்து ஓகே இந்த கம்பெனிலேருந்து ஆஃபர் பண்ணிட்டோம், ஸோ இங்கே என்னோட கடைசி ரன்னை முடிச்சுக்கிட்டு ஸோ அடுத்து அந்த கம்பெனிக்கு போகலாம், அந்த கதை நடக்காது. ஏன்னா கான்ட்ராக்ட் படி வந்து கடைசி ரன்னே வந்து அவங்க கம்பெனியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு தான் அவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒன் டைம் அவர் சைன் பண்ணிட்டாருன்னா அதுதான் அவரோட கடைசி ரன்னாக இருக்க போகுது. ஸோ மேபி அது டபிள்யூடபிள்யூல இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ்கள் வந்து ஆசைப்படுவீங்கல்ல. ஸோ அங்கே வந்து அவர் ஒத்துக்கிடுறாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மேபி அவர் ஓகே இது நம்மளோட ஃபைனல் ரன் வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டு ஸோ அவர் மேபி அவருக்கு சைன் பண்ணால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டபிள்யூடபிள்யூல தான் சைன் பண்ணார். ஏன்னா டபிள்யூடபிள்யூ வந்து உலகத்திலே நம்பர் 1 கம்பெனி. ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு தெரியும். ஸோ அப்படி பார்த்தா அவரோட கடைசி ரன் என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடபிள்யூல தான் இருக்கும். ஸோ அவரும் அதுதான் சைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்ததாக நம்ம ரீசன்ட் ஸ்மாக்டவுனில் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நடந்திருக்கோம். ஸோ நம்ம கோடி வந்து ஜெமியோசோ பக்கம் போயிருப்பார். ஸோ அவர்கிட்ட சொல்லியிருப்பார், ஸோ அவன் ஜெயோசோ வந்து கரெக்டாக தான் இருக்கிறான். ஸோ அவன் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கான். நீ அவனை பொறுத்தால தெரியாமல் நீ அவன் வேலையை பார்த்துட்டு ஸோ உனக்கு நீ ஒரு பாதையை அமைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அஃப்கோர்ஸ் கோடி எதுக்காக ஜெய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு, கோடியோட நிலைமை என்ன, ஸோ கோடி என்னெல்லாம் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு நீ. ஸோ நான் அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ மேபி அந்த டீசர்ஸாக கூட இது இருந்திருக்கலாம். ஸோ இருந்தாலும் இப்போ ஜெம்மி உசைக்கும் வந்து டபிள்யூடபிள்யூல வந்து ஒரு ஸ்மால் புஷ் வந்து மேபி கொடுக்குறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பழைய ஜெம்மி மாதிரி ஸோ சைடில் வந்துட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. மேபி இனி அவருக்கும் இந்த பிளட் லைன் ஸ்டோர் லைனில் வந்து ஒரு பெரிய புஷ்ஷோ ஒரு பெரிய ஒரு இதாக ஒரு அடையாளமாக வந்து அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஜெஃப் ஹார்டி வந்து இன்னைக்கு டபிள்யூடபிள்யூ வந்து ஹாலோவீன் எபிசோடு ஒன்று நடத்திருந்தாங்க. ஸோ அதில் ஜெஃப் ஹார்டி வந்து ஸோ நம்ம ஃபீல்டு பிரைவேட் மாதிரி அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அவர் வந்திருப்பார். ஃபீல்டுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ஃபீல்டு அவரை பிரைவேட் வந்து வேற லெவல் தான். மனுஷன் இறந்தாலும் அங்கே இருக்கிற சக ரெஸ்லர்ஸ் அதாவது அவரோட தோழர்கள் மத்தியில் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. நம்மளாம் ஒரு ஃப்ரெண்டு இறந்துட்டான்னா ஒரு மாதம் ஃபீல் பண்ணுவோம், ஒரு வருஷம் அவன் நினப்பா இருக்கும். ஸோ மற்றபடி அவனை ஞாபகத்தில் தான் வச்சுருப்பான். பட் அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் யாருமே அவரை வந்து மறக்க முடியல. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு நம்ம பிரே இறந்து. இருந்தாலும் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் அவருக்காண்டியும் ஸோ ரெஸ்லர்ஸ் எல்லாம் ட்ரிபியூட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து டேட்டு ஊற்றிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பை கொண்டிருக்காரு. அப்புறம் நம்ம பிரேவட் நிஜ வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவராக இருந்தால் ஸோ எவ்வளோ தூரம் சக ரெஸ்லர்ஸ்తో பழகிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் மரியாதை கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து இப்போ அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அதாவது வரல, அவர் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவர் ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அதில் வந்து இப்போ ஜான்சனாவும் நம்ம சிஎம் பங்க் வந்து அதாவது ஜான்சனா ஏஜி ஸ்டைலாம் அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சுட்டாங்க. கூடி சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ நான் எப்போ ரிட்டைர்மெண்ட் ஆவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அது வந்து எனக்கே தெரில. ஸோ உடம்பு அதாவது இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை நான் ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக மேபி ஒரு எனக்கு எப்போ தோணுதுன்னு தெரில, அப்போ தோன்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாக ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கூடி விரைவில் இருக்குமா அல்லது லேட்டாக இருக்குமா அதெல்லாம் அவர் சொல்ல வரல. ஸோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதேமாரி அவர் இதையும் சொல்லியிருக்காரு, அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிற நேரம் ஸோ ஒரு சில யங் டேலண்ட்ஸ் வந்து வளர்த்துடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்னோட லாஸ்ட்டில் வந்து எப்படி ஜான்சனா ஏஜி ஸ்டைல்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்குதோ ஸோ ஜான்சனா எப்படி யங் டேலண்ட்ஸ் எல்லாம் வளர்த்து விட்டானோ ஸோ அந்த மாதிரி நானும் என்னோட கடைசி ரன்னில் ஸோ சக யங் டேலண்ட்ஸுக்கு வந்து வழி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தபடியாக நம்ம ரிக் ஃப்ளேர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது இப்போ ரெஸ்லிங் வட்டாரத்தில் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ 2 பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் மத்தியில் சண்டை ஏற்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அதாவது நம்ம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ பிராக் லெஸ்னர் மட்டும் நம்ம கரெக்டாங்கள்கிட்ட மோதினார்னு வைங்களேன். ரியல் லைஃப்பில் நிஜ வாழ்க்கையில் பிராக் லெஸ்னருக்கும் நம்ம கரெக்டாங்களுக்கும் ஃபைட் நடந்துச்சுன்னா ஸோ பிராக் லெஸ்னர்லாம் தூக்கி ஈஸியாக வந்து நம்ம கரெக்டாங்களை வந்து தோக்கடிச்சிருவாரு, அடித்து தூக்கி எறிஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது உண்மையாக இல்லைன்னு நீங்களே கமெண்டில் வந்து தட்டி விடுங்க. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஸோ 2 பேருக்கும் ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பிராக் லெஸ்னருக்கும் ஸோ இப்போ இருக்கிற கட்டாங்களுக்கும் ஃபைட் வச்சா 102% வந்து ஸோ நம்மளுடைய பிராக் லெஸ்னர் தான் ஜெயிப்பார். ஏன்னா கரெக்டாங்கள் வந்து ஆல்ரெடி வயசாயிடுச்சு.
ஸோ அவருக்கு வந்து இப்போ ரெஸ்லிங் அந்த இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அவர் வந்து உடம்பும் கிடையாது, இப்போ ரொம்ப லூஸ் ஆகிட்டாரு. ஸோ 4 நாள் மனுஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிட்டாரு. பட் பிராக் லெஸ்னர் இன்னும் அவர் கண்டிஷனில் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் அந்த பீஸ்டிங் கார்னர் அந்த மோடில் தான் இருக்கிறாரு. ஸோ இதே இது அவங்க அந்த ஏர்லி ஏஜ், அதாவது 2005 அந்த டைமில் அவங்க 2 பேரும் இருந்தாங்க தெரியுமா? ஸோ அந்த டைமில் 2 பேர்த்துக்கும் ஃபைட் வச்சாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கடினமான ஒன்று தான். ஏன்னா 2 பேர்த்துக்குமே ரியல் ஃபைட் வந்து தெரியும். ஸோ அப்படி பார்த்தா அது எனக்கு தெரியல, அது உங்களுடைய கருத்து. பட் இப்போ இருக்கிற பிராக் லெஸ்னருக்கும் இப்போ இருக்கிற கர்டாங்களுக்கும் ஃபைட் வச்சா என்னை பொறுத்த வரைக்கும் பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ணுவார். ஸோ அடுத்ததான் நம்ம ட்ரூ மேக்கின்டைருக்கும் ஜெமி உசோக்கெல்லாம் எப்போல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி வருதோ, ஸோ அவங்களுக்குலாம் இப்போ ஃபியூடு இருக்க தான் செய்யுது. ஸோ அதை வந்து இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக போட்டு சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுங்கிறதுல ஸோ ரொம்ப பர்சனல் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டைருக்கும் நம்ம நயோமிக்குமே வந்து ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ குறிப்பாக ட்ரூ மேக்கின்டைர் ரொம்ப மோசமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப பர்சனலி வந்து அவங்களோட ஃபியூடை வந்து கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதாவது உன் குழந்தைக்கு வந்து ஜெமி உசோ வந்து தகப்பானா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு பதிலனி வந்து நம்ம நயமே கொடுத்தது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இப்போ மட்டும் இல்லை, சில மந்த்ஸாகவே வந்து நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுது. நீ ஒன்றும் மட்டும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாமே வந்து ஸோ நிஜ வாழ்க்கையிலலாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து அவங்க தொழில் அப்படி. ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்னால ஸோ அங்கே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சும்மா ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி சில விஷயங்கள் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் கனெக்டாக இருக்கிறதுக்காக வந்து இப்படி ஃபைட் பண்ணிப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் எந்த ஒரு சண்டையும் கிடையாது. ஸோ அடுத்ததான் நம்ம மெனி வந்து வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அதில் போட்டுருங்க. ஸோ அப்படி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக WWE வந்து சர்வைவர் சீரிஸ் வந்து இனிமேல் நவம்பர் மாதம் நடத்துவாங்க. ஸோ அதுதான் அடுத்த பிக்கஸ்ட் வெப்பேரியும். ஸோ அப்படி அதில் வந்து இந்த வார் கேம் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதில் என்னென்ன மேட்ச் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ குறிப்பாக ரோமன் ரைன்ஸ்க்கும் இந்த விஷன் டீமுக்குள்ள ஸோ அந்த வார் கேம் நடக்குமா அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. அதாவது ஒரு டீமில் வந்து சிஎம் பாங்கும் ரோமன் ரைன்ஸும் கன்ஃபார்மாக இருப்பாங்க. இன்னொரு டீமில் வந்து இந்த விஷன் டீமில் உள்ள பிரான்சன் டீடும் பிராங் பிரேக்கரும் கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மோதிருவாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம். ஸோ இன்னொரு 3 பேர் வந்து நம்ம ரோமன் டீம்லையும், ஸோ இன்னொரு 3 பேர் வந்து நம்ம பிரான் பிரேக்கர் டீம்லையும் ஆட் ஆகி வந்து இவங்களுக்கான அந்த 5 மந்த் வார் கேம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்மாக வந்து இவங்க 4 பேரும் வந்து எதிர்த்த டீமில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்குது. நீ